This episode is brought to you by Amazon Business. We could all use more time. Amazon Business offers smart business buying solutions, so you can spend more time growing your business and less time doing the admin. I can see why they call it smart. Learn more at amazonbusiness.com. மிஸ் குகனேஸ்வரி அவங்க படிக்கும்போது ஹாஸ்டலில் நடந்த சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டுருக்காங்க. சரி, அவங்களுடைய ரூமில் யாரோ சிரிக்கிற சத்தம், அலற சத்தம், உருவத்தை பார்த்துருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு 3 என்டிட்டி இருக்கிறத ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த சரவக்கின் கேர்ள் குளிச்சுட்டு வெளியே வராங்க. என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் சொல்லுங்க. அந்த பிள்ளை வந்துட்டானக்கா, அவங்க அந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டோன்னே திரும்புறாங்க. ஒரு சின்ன பையன் வெள்ளை கலர் சட்டை போட்டுட்டு, வெள்ளை கலர் சட்டைல அவனோட சட்டை ஃபுல்லா வெள்ளை, மூஞ்சி ஃபுல்லா ஒயிட் கலர். அந்த சின்ன பையன் அவனை உட்காந்து அவ்வளவு நேரம் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பையனை பாத்துட்டாங்க. பாத்துட்டோன்னா அவன் அங்கேயே உட்கார்ந்து இருக்கான். அவன் எதுவுமே நவரவும் இல்லை, மறையவும் இல்லை. இவங்க வந்துட்டு பயத்துல வந்துட்டு வேகமா அவங்க ரூம் சாவி எடுத்துட்டு என் ரூமுக்கு வந்துட்டு உள்ள பூண்டாங்க. பூந்துட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் போக மாட்டேன், எனக்கு அந்த பையன் அங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டோன்னே எல்லாரும் போனோம் அவங்க ரூமுக்கு. போய் பார்த்தப்ப அங்க யாருமே இல்லை. இந்த பொண்ணு கண்ணுக்கு மட்டும் தெரியுது. அவங்களுக்கு சின்ன வயசுலயே தெரியும்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த அண்டியை பார்க்கும் பொழுது பயங்கரமா இருக்கிற அண்டியை பார்த்து அவங்க பயப்படல. அந்த குட்டி பையனை பார்த்து ஏன் பயந்தாங்க? அந்த பையன் ஒரு மாதிரி அந்த பிள்ளைய பார்த்து சிரிச்சானா. இவங்களுக்கு வந்துட்டு பயம். அந்த ஆண்டி வந்துட்டு லைக் பின்னாடி தான் நின்றுட்டு இருப்பாங்க. எந்த ஒரு பயமும் பண்ண மாட்டாங்க. லைக் மூஞ்சி மின்னுக்கோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனா இந்த பையன் வந்துட்டு லைக் ஃபேஸ் மின்னுக்கு நின்றுட்டு லைக் ரொம்ப பயம் கொடுத்ததுனால அவங்களுக்கு திடீர்னு என்ன பண்றது தெரியல. அவங்க ரூம்மேட் இல்லாதனால எங்க ரூம் ஓடி வந்துட்டாங்க. அப்புறம் அதோட கொஞ்ச நாள் இல்லை, நாங்களும் ரூம் மாறிட்டோன்னே இப்போ இருக்கிற ரூம், கரண்ட் ரூம்ல, இந்த ரூம்ல வந்துட்டு நின்னா நேத்துதான் என்னோட ரூம்மேட் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த உருவம் அந்த ஆண்டி அவங்க பக்கத்துல நின்னுட்டு லைக் அந்த பிள்ளைய பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு ஓகே, நீங்க என்ன கச்சாப் பண்ணாதீங்க, தயவு செய்து நானும் உங்களுக்கு கச்சாப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி தூங்கிட்டேன். அதோட நீங்களும் பாத்தீங்க? உங்க ஃப்ரெண்டு பார்த்தாங்களா? இல்ல, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பக்கத்துல நின்று லைக் முடி நீட்டு அவங்களே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே ஆண்டி தான், அதே முடி நீட்டு, அதே முடி அதே சட்டை, கருப்பு சட்டை. இதுல ஹைலைட் என்ன தெரியுங்களா? ஒரு பேய ரொம்ப மரியாதையா ஆண்டின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான் ஹைலைட். பயம்தான் மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. சுட சுட வேற நடந்துகிட்டு இருக்கா இது இந்த சம்பவம்? நேத்து கூட நடந்துச்சு. நேத்து என்ன நடந்துச்சு? நேத்து நான் தூங்கும் போது நான் வந்துட்டு எதுவுமே லைக் நினைச்சிட்டு தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாமிலாம் கும்பிட்டு படுத்தேன். மீனா நேத்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. இப்போ தூங்கும் போது எனக்கு பின்னாடி மறுபடியும் அதே தான் புடிச்சு அமுக்கிக்கிட்டே இருந்தாங்க. நானும் விடுங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி திரும்புறேன். என் பக்கத்துல கட்டில ஒரு சின்ன உருவம் ஆனா கருப்பா இருந்து படுத்திருக்கு. இப்ப நான் நினைக்கிறேன் ஓகே நம்ம போய் சாமி சிலை ஏதாச்சும் எடுத்து வந்து கையில வச்சிடணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால எழுந்திருக்கவே முடியல. அப்புறம் சரின்னு சொல்லி கொஞ்ச நேரம் சென்று அவங்களும் என்னை விட்டுட்டோன்னே நான் எழுந்திருக்கிறேன். உடம்பு ஃபுல்லா அவ்வளவு வலி, வயிறு, பின்னாடி முதுகு எல்லாமே வலி. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் படுத்தோன்னே தூங்கிட்டேக்கா. இன்னைக்கு என்ன நடக்க போதோ வீட்டில் சொல்லலையா நீங்க? இப்படிலாம் சொன்னப்ப லைக் நீ விட்டுரு, நீ கச்சா பண்ணினாதான் அது ஒண்ணு கச்சா பண்ணும் அப்படின்னாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ணலனாலும் என்னென்னமோ பண்ணுது. அதான் என்ன பண்றது, கூட வாழ்ந்துட வேண்டியதான்க்கா, மரியாதை கொடுத்து இந்த மாதிரி. ஓகே, எங்கேயும் போய் பார்க்கணும், சாமி போய் பார்க்கணும் அப்படின்னு வீட்டில் சொல்லலையா? இல்லக்கா, அந்த மாதிரி இப்போ நான் சாமி கயிறு கட்டணும்னாலும் கூட எதுவுமே கட்ட முடியாது இங்க நான் படிக்கிற இடத்துல. அதனால நாங்க எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் பரவாயில்ல விட்டுட்டோம். ஜஸ்ட் தூங்கும் போது லைக் சாமி கும்பிட்டு தலைகாணிக்கல இந்த எலுமிச்சக்கா அதெல்லாம் வச்சுட்டு தான் தூங்குவோம். இப்போ நீங்க வீடு மாறியும் ஏன் அதே ஒரு உருவம் உங்களை தொடர்ந்து வந்திருக்கு? ஏன்னா இங்க நாங்க ஒரே பிளாக் தான், எல்லாருமே 3 ஒரே பிளாக் தான். இந்த சைடு ரூம்ல இருந்து நான் அந்த சைடு ரூம் போயிருக்கேன். ஓகே, சரி. நீங்க சொல்ற உங்களுடைய ஜேர்னியில் குட்டி பையனை பார்த்தீங்க, சரி, அந்த ஆண்டியை பார்த்தீங்க, ஓகே. பாட்டியை பற்றி சொல்லவே இல்லையே. அந்த பாட்டி வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு தான் பார்த்தாங்க. ஆனால் அவங்க அவளே கச்சா பண்ண மாட்டாங்களாம். என்ன பார்த்தாங்க ஃப்ரெண்டு?
அது தெரியலையேக்கா. ஆனால் நாங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பேசுறது 3 பேர் இருப்போம் அப்படின்ட்டுன்னு. பாட்டியோட கேரக்டரை பற்றி ஹைலைட் பண்ணலையா? இன்னும் சொல்லலையா? இன்னும் நடக்கல. மேபி இன்னைக்கு நைட்டு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்க்கா. பாட்டி வந்தாங்கன்னா ஒரு செல்ஃபி எடுத்து டேக் பண்ணுங்க. ஓகே அக்கா. இன்னைக்கு தூங்கும்போது பார்த்து கட்டில் கீழெல்லாம் செக் பண்ணிட்டு ஜன்னல் ஓரம்லாம் எட்டி பாருங்க. பாட்டி குட்டி பையன் ஆண்டி குடும்பத்தோடு வராங்களா இல்லை எக்ஸ்ட்ரா இன்னும் 4 பேர் கூட்டிகிட்டு வராங்களான்னு. சரி அக்கா.